வெல்கம் டு another episode of நீ முதல்ல போய் பேசி காப்பி எல்லாம் கூடி அப்புறமேல பாப்பியா அத்த வைப் வித் கார்த்திக் சொல்லு. எங்க அம்மா நீ அந்த மாதிரி படிக்க வைக்கலடா. அங்க போ, நீ அங்க போய் நில்லுமா, ஸ்கிரீன்குள்ள நில்லு. என்னதான் படிக்க வைக்கலையா? ஆமா, வைப் வித் கார்த்திக் நீ ஹிந்தில சொன்னா அது எனக்கு படிப்பு இல்ல. தமிழ் தான் நான் சொன்னது ஹிந்தி. நீ உடனே காப்பி வைக்கிற உட. அத சரி காப்பி வைப்பியா சொல்லு. வைப் வித் கார்த்திக் சொல்லுத. அம்மா பாத்துக்கம்மா, சக்கரை எடு. அம்மா பாத்துக்கம்மா, நான் சக்கரை எடுக்கிறேன். சோ எது நீயே எல்லாத்துலயும் சொல்லக்கூடாது. இன்னைக்கு எங்க அத்தை தான் ஹீரோயின் இந்த எபிசோடுக்கு. யாத்த என்ன நீ தான் இந்த ஹீரோயின் இந்த எபிசோடுக்கு. ஆமா, ஒய்ச்சி கார்த்தியா, ஒய்ச்சி கார்த்தி. சரி சொல்லலாம். என்னமோ உன் தங்கச்சி ஒய்ச்சி கார்த்தி. என்னது? ஒய்ச்சி கார்த்தி. வைப் வைப் ஒய்ச்சி கார்ப்பா. கருப்பு கொய்த்துல தான் வைப் வைப் வித் கார்த்திக். வைப் கார்த்திக். வைஃப் கார்த்திக். வைஃப் எங்க? ஏமா இந்தோ அத்தை கூப்பிடுது பாரு, வா. வீட்டுக்கு வா வான்னு போன் பண்ணி கூப்பிட்டது யாரு? நானு. அப்ப வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு காபி போட்டு உங்க அம்மா போய் பக்கத்துலன்ட்டு நீ காபி வைக்கிற கூடுறியா? சரி தண்ணி வா. போ. எங்க அத்தை வீட்டுக்கு வந்தா எங்க அத்தை தான் என்ன கவனிக்கும். நீ எதுக்கு வர நடுவுல? அத்தைக்கு உடம்பு சரியில்லை, நீ தான் வந்து என்னை பாக்கணும். அத்தைக்கு எதுக்கு இப்ப வந்திருக்கன்ற? வந்து பாத்திருக்கேன். வந்து பாக்கணும், செய்யணும். ஓ செய்யணுமா? செய்யுமா. அப்ப எங்க அத்தைக்காக செய்யுமா. நில்லு அத்தை. எங்க அம்மா போடுற காப்பி நல்லா இருக்காது, அதனாலதான் நான் உன் கையால குடிக்கணும் தான் வந்திருக்கேன். பொய் பேசாத. உங்க அம்மா பிறந்ததுல இருந்து பார்த்து எனக்கு தெரியாதா? நான் பொய் பேச தெரியுமா அத்தை? சொல்லு. பொய் பேச மாட்டேன். சொல்லுத. நான் பொய் பேசுவேன். உன் தம்பியை நான் அப்படியே வளர்த்துச்சு. ஐயோ சாமி. ஏத்த உங்க அப்பா நல்லா ஒன்றும் பேசாது. ஏத்த இல்ல சொல்லிதான் பாருங்க. உங்க அப்பா யாருன்னு எனக்கு தான் தெரியும். சோ மக்களே, இப்ப புரிஞ்சிருக்கும் நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் எங்க அப்பாவோட அக்கா. போன எபிசோட்ல எங்க அம்மா தப்பா பேசினவங்க இவங்களதான். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. உங்க அம்மா எல்லாம் பேசாத, எனக்கு தெரியும். நீ சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். என்னத்த உங்க அம்மா எல்லாம் பேசாத. என்ன பார்த்து பேசு, என்ன பார்த்து பேசு, என்ன பார்த்து பேசு. என்னத்த உங்க அம்மா என்னை பேசாது. என்னன்னு பேசாது? நாங்க 40 வருஷமா இது பண்ணிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு தெரியாதா? 40 வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குடும்பமா புறம் பேசுவீங்க நீங்க ரெண்டு பேரும். சரி இங்க திரும்ப இத சொல்றத. என்ன பண்ணீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து? புறம் பேசிட்டு இருக்கோம். யார பத்தி தான்? உன்னை பத்தி கூட தான் பேசுறோம். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. எங்க அப்பாவுக்கு உன்னை பிடிக்குமா தான்? ரொம்ப பிடிக்கும். எங்க 2 பேருக்கு எதிரி. அதாவது எங்க அப்பாவுக்கும் நீயும் தானே எதிரிங்க தானே? உனக்கு பிடிக்காத எங்க அப்பாவை? சின்ன தம்பி தான் எனக்கு ஜோடி. எங்க அப்பா கூட பிறந்தவங்க 4 பேர். இவங்க ஃபர்ஸ்ட், எங்க அப்பா செகண்ட். எங்க அப்பாவுக்கு ஒரு தம்பி இருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க. அப்புறம் எங்க அப்பா என்ன பார்த்தா ஒண்ணு, உங்க பெரிய சின்னத்தை பார்த்தா ஒண்ணு, சின்னத்தை பார்த்தா ஒண்ணு, பெரியத்தை பார்த்தா ஒரு தடவை அக்கான்னு கொஞ்சம் உன்ன மாதிரி, ஒரு தடவை நீ யாரு நான் யாருன்ட்டு போவான். தெரியாத எனக்கு? நாங்க போன எபிசோட்ல பேசின கேரக்டர் இவங்க தான். எங்க அப்பாவோட பெரிய அக்கா. எங்க அப்பாவுக்கு இவங்களும் எலியும் பூனையும் 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. கேவலமா போய் சொல்லிக்குவாங்க 2 பேரும். எங்க அப்பா வந்து எங்க அப்பா அத்தை ஃபோன் பண்ணா பக்கத்துலேயே வந்துட்டு இல்லைன்னு சொல்லுவாரு. அத்தை இதெல்லாம் கொஞ்சம் உண்மைகள், குடும்ப உண்மைகள். நான் இப்போ ஒப்பிக்கிறேன், சாரி தான். ஓகே. ஆனா எங்க அத்தைக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி எனக்கு எங்க அத்தை ரொம்ப பிடிக்கும். எப்போ வந்தாலும் நாங்கள் ஒரு விசிட்ட போட்டுருவோம் இங்க. அதானே? ஆமா, சத்தியமா பிடிக்கும். எனக்கு எப்பவுமே பிடிக்கும். சத்தியமா பிடிக்கும். நீ பிறந்தது நான் தாண்டா பார்த்தேன், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பிறந்தது நீ எப்படி பார்த்த? கிருஷ்ணகிரியில் பார்த்தேன். பாத்தியா? எப்படி இருந்தேன்? ஆமனை பச்சோடு இருந்தேன், கையில் வாங்கணும், பிடிச்சோம், பேசணும், தாங்கிட்டு இருந்தேன். 1990. சரி வானத்தை விடு. இந்த இவ்வளோ டீட்டெயிலான ஹிஸ்ட்ரி நம்ம கேட்டால் ரொம்ப தப்பாயிடும். கேட்டு வாங்கினாண்டா. கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு புதுமுகம். யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது பழைய முகம் தான் அவங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் இதுதான் புதுமுகம் இன்னைக்கு. எஸ் அண்ட் வணக்கம். துபாயில் கௌதம் எப்படியோ, கோயம்புத்தூர்ல அஸ்வத் அப்படி. மூஞ்ச பத்தியாடா அப்படியே பல பிரஷ் அழகாகிறான்டா. ஸோ கோயம்புத்தூர் பெண்களின் கனவு கண்ணன் அஸ்வத். ஒரு நிமிஷம். காலேஜ் படிக்கும் போது மைனர் குஞ்சாக திகழும் அஸ்வத். அவங்க அண்ணா அங்க கஷ்டப்பட்டு உழைச்சு எந்திராமா
எந்திரா கஷ்டப்பட்டு உழைச்சு என்னென்னமோ பண்ணி துபாயில இருந்து காசு என்னென்னமோனா தப்பான பிசினஸ் இல்லடா சொல்லி இந்த பக்கம் பார்த்தா நீ கிழிச்ச காலேஜ்ல போய் நீ என்ன பண்றதுன்னா எல்லாம் தெரியும். போன் கொடு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? பெண்களை தயவு செஞ்சு நீ அப்ப பிளே பாய் இல்லையா? ஏய் அவன் தம்பிடா. நீ எப்படி இருப்ப? ஏன்டா உள்ள போற? நம்ம எல்லாம் ஒரே இனமடா. சோ இதெல்லாம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க அப்பாட்ட இருந்து. எனக்கு சம்பந்தம் இல்ல. கரெக்ட் தான்டா? உங்களுக்கே தெரியும் என்னது நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். ஆமா ஏமா அந்த புள்ள யாரு இவனுக்கு ஓகே சொல்லிருமா? எடிட்டர் டீப் போட்டுருக்கு. ஏமா நீ எங்க பயப்படுற? நீ ஒரு தாயா இருந்தா அவனை கண்டிக்கணும். ஏய் ஐயோ அவங்க வீட்டுல பாத்திர போறாங்கடான்ற மாதிரி திரும்புறீங்க. நீ ஒரு தாயா? ஆமா. அப்புறம் அப்ப நீ அவனை கண்டிக்கணும். கண்டிக்கா அதான் நீ இருக்கே கத்தி. என்ன பார்த்தா எப்படி உன்னை பார்த்து தான் கத்தி எல்லாரும் கெட்டு போயிட்டாங்க. இமோஷனல் டேம் இட். அங்க பாருங்க பாட்டி ரைஸ் பாருங்க. எங்க அம்மா பாரு. நீ மிச்சர் சாப்பிடுமா உட்காந்து. நானா பண்ணதெல்லாம் இவன். உன்னை பார்த்து அவனை பார்த்து இவன் எல்லாருமே தான். நீயும் தான் அப்படிதான் துபாய் போய் நீயும் கெட்டு போயிட்ட. சோ அனைத்து பெருமையும் என்னையே வைபித் கார்த்திகே சேரும் என்று என் தாய் அங்க இருந்து அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ஒரு பெத்த பையனை எல்லாரும் முன்னாடியும் ஒரு அசிங்கப்படுத்தினா அது தெரியாம நீ அவங்க போது மிச்சர் சாப்பிட்டு என் மனைவி எனக்கும் அவளுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி எங்கேயோ போறான். பாட்டி நான் நல்ல பையன் தானே பாட்டி. தப்பா எதுவும் சொல்றாரு. இவன் நல்ல பையனா? ஆமா பாட்டி பாருங்க பாரு சுத்து பாட்டி நல்ல பையன் இல்லைன்னு சொல்லுது. மா நீ மிச்சர் சாப்பிடுமா? சாப்பிடு மெல்லு கை. இருந்தாலும் உங்களை வந்து எதனா வந்து கூப்பிட்டு போறான் பார்த்தா முதல்ல அப்ப நல்ல பையன் சொல்லணும்ல. நீங்க சொல்ல வேண்டியது தானே நல்ல பையன் அப்படிதான் சொல்லி எனக்கு தெரிஞ்சு நல்ல பையன் சொல்லணும். அஸ்வத்து சொல்லிட்டான். எங்க பரம்பரையே குடும்பமானம் போயிரும் போல் இருக்கு. இனிமே போறதுக்கு என்ன இருக்கு? குடும்பத்துக்கு எதுக்குமே சம்மந்தம் இல்லையா? டேய் அப்ப நீ யாரா? அப்ப இது என்ன வம்பார் குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லைங்கிற? தானா முளைச்சியாமா? சோ எல்லாத்தையும் எங்க குடும்பத்துல வாக்கப்பட்டு ஒருத்தி தலையை சுரிஞ்சிட்டு இருக்கா. ஐயோ எந்த குடும்பத்துல தெரியாம வாக்கப்பட்டுட்டோமே அப்படின்ட்டு. இருந்தாலும் அந்த இல்ல இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? சமையல் என்ன நைட்டுக்கு வீட்டு கூப்பிட்டு பட்னின்ற நீ வந்து 1/2 மணி நேரத்துல நான் போறேன்னு உனக்கு என்ன பண்ணி கொடுப்பாங்க? என்னது 2 நாளைக்கு எல்லாம் இங்கேயே இருங்க. எல்லாம் செஞ்சு என்ன வேணுமோ உங்களுக்கு என்ன வேணுமா சொல்லுமா செஞ்சு தரோம். நீ அவனுக்கு ஒண்ணே ஒண்ணு பண்ணு. அசிங்கப்படுத்துற. இது வீடு இல்ல விக்ரம் சார் படம். இன்னும் ஒரு 8 மாசத்துல இங்க ஸ்டைலா படுத்திருக்க ஒருத்தனும் துபாய் வர போறான். நாளா வரலங்க. என்னது நாளா வரல ஆள் விட்டுருங்க. அங்க பாருங்க பாட்டி போய் ஆள் என்னது அங்க போய் ஒரு குடோன்ல தள்ளிடுவான். ஹபிபி கம் டு துபாய். ஒளிமயமா இல்ல பரவாயில்ல. நீங்களே என்ஜாய் பண்ணி ரீல்ஸ் போடுங்க. நான் லைக் மட்டும் பண்றேன். அவன் தப்பிச்சிட்டான். கட்டு கட்டா எங்க அத்தை வந்து இப்ப எங்களுக்கு வச்சு கொடுக்க போகுது. என்னத்த கத்தை எடுப்பேன்னு பார்த்தா ஒத்தைய எடுக்கிறேன். தனித்தனியா 1001 தர மாட்டாங்களா? அத்தை கட்டு வச்சிருக்குமா வெளியே வரவே மாட்டேங்குது. இல்ல தனியா ஒரு 1000 வச்சிருக்கேன் எனக்கு. தேங்க்ஸ் த. அதான பார்த்தேன். அத்தை பாசம் எப்பயுமே டாப்பா தான் இருக்கும். எங்க அத்தைக்கு குறைச்சு செய்யறது பிடிக்காது. எங்க அத்தைக்கு சொல்றேன் இப்படி இல்ல அத தாண்டி நின்ன நீ அப்படி நிக்க கிடையாது. இப்படி நின்னு போட்டோ வேற எடுக்கிறீங்களா? போட்டோ இல்ல இது வீடியோ.
அத்தை நமஸ்காரம். நல்லா இருக்கணும் சாமி. இன்னும் இருக்க பெரிய பணக்காரரா வரணும். ஓ, நீ அதை வச்சு கொடுக்குற 2000 ரூபாய் தான் இருக்குதா? நீ நல்லா வச்சு கொடுத்தனா அதே மாதிரி நல்ல பணக்காரனா வருவேன். அதான் பணக்காரனா எல்லாரும் புதுசு. எங்க அத்தையோட ஆசீர்வாதம் பாத்தீங்களா மக்களே? பணக்காரனா வாழு. சின்னத்தை என்ன தெரியுமா சொல்லுச்சு? சொல்லு, என்ன சொல்லி இருக்குன்னு? சீக்கிரம் பேரனோ பெத்திய பெத்து கொடுன்னுச்சு. வாங்க புடிமா. இரு அடுத்த கட்டு வருது. இந்த உனக்கு இரு எவ்வளவு வச்சு கொடுக்குதுன்னு பார்த்து தரேன். 1 2 2னா எனக்கு 1னா அவளுக்கு. அதுக்காக இல்ல நீ எது கொடுத்த? ஏ 2000 ரூபாய் எங்களுக்கு. எங்க அத்தை நம்ம பணக்காரன் ஆக போறோம். அப்படிவா? சரி ಕೆಲಸಕ್ಕೆ ಬರ್ಬೇಕನಾ என்னடா? ஓஹோ. இந்த வாரம் அவுட்டிங் ஜாலி தான். கேஃபிடேரியால தான் காலேஜ்ல கேர்ள்ஸ். கவின் காலேஜ் கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா 1000 வச்சிருக்கான். என்ஜாய். ஓ சாரி, அஸ்வத் காலேஜ். அத்தை அவனுக்கும் அதே சொல்லு, பணக்காரன். அவங்கள வாங்குறவங்க அவங்களுக்கு என்ன போய் வச்சிட்டு இருக்க? இருந்தாலும் அத்தை கையால வாங்குற மாதிரி வருமா? சும்மா இருக்கா? பையனுக்கு சொல்லு, அவனுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுத்த சீக்கிரம். ஆசீர்வாதம் என்ன குடுத்துட்ட? நல்ல வார்த்தை 4 சொல்லுத்த. நல்ல வார்த்தை சொல்லுத்த. ஏய் பொய் சொல்லுறா. என்ன ஒத்தையா கொடுக்குது உனக்கும்? ஏதாவது சொல்லுத்த. சரி சொல்லுத்த. கல்யாணம் ஆகி பொண்டாட்டியோட வந்தாதான் இந்த மாதிரி. உனக்கு கல்யாணம்டா, அவனுக்கே வேலைடா. நம்ம 2 பேர் பணக்காரன் ஆகணும். சொல்லிடுச்சு. வேலைக்கு போக சொல்லுச்சு. ஏய் வாடா அடுத்து. எங்க அம்மா கால் விழுந்தானா 1000 ரூபா உண்டா? ஏய் பர்ஸ் வெயிட்டா வச்சிருக்கடா. தீபாவளிக்கு பேரனுங்களுக்கு 500 ரூபா கொடுமா. எங்க அக்கா பாரு திண்ணீர் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டா. பசங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுமா? ஆசீர்வாதம் பண்ணுமா? ஆசீர்வாதம் பண்ணுமா? என் தாயிடமிருந்து கத்தையாக எடுப்பதற்காக கவியின் போட்ட திட்டம் பலித்தது. அசத்து 1000 ரூபா வந்ததுக்கு பட்ட ஜிலேபி அடிச்சிட்டோம். ஒருத்தங்க அழுது வாழ்க்கை இப்ப கார்ல ஏர்ல இருந்து அழுவாங்க. அழக்கூடாதுடிமா, பேர பசங்களுக்கு ஆசீர்வாதம். மம்மி கஷ்டப்பட்டு பணம் கொடுக்கூடாது, சந்தோஷமா கொடு. ஆசீர்வாதம் பண்ணு. இந்த பக்கம். சோ அடுத்த 500 ரூபாய் ரெடி. வாங்கடா கவின். அடுத்து அஸ்வத் போ. அடுத்த வாரம் உனக்கு இன்னொரு காலேஜுக்கு செலவுக்கு ரெடியா? அமெரிக்கா போ. ஓ துபாய் வேணா அமெரிக்கா. சரி நீங்க 2 பேரும் அந்த 500 வாங்கினீங்களா? அதை அப்படியே சாந்தி கிட்ட கொடு. சாந்தி வா, எங்களுக்கு 2 பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணு. எப்படி நாங்க கிவ் அண்ட் டேக் பாலிசி எப்படி சூப்பரா சிறப்பாக சாந்தி உஷாராக இருப்பதாக தகவல் வெளிவந்தது. நம்ம அடுத்த வீட்டுக்கு போவோம். வீடு வீடா போய் ஆசீர்வாதம் பண்ணி நம்ம வசூல் பண்றதுதான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி இருந்தோ. ஓகே, அத்தை கிட்ட அந்த அத்தை கிட்ட ஒரு 1000, இந்த அத்தை கிட்ட ஒரு 2000 3000 அப்படியே இப்படியே என்னத்த அப்படி இருந்தாதான் கரெக்ட். அப்பம் புத்தியில தான் இருக்கணும், புரியுதா? A few moments later. இப்போ நாங்கள் டின்னர் வந்திருக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவின் கூட்டிட்டு என்னது த ஸ்பேஸ் ரெஸ்டாரண்ட்டா கவின்?
பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கவின் அவன் ஆளோட வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இல்லைங்க, ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கான். ரொம்ப சூப்பராக இருக்குது. கப்பலுக்கெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் போல இருக்குது. ஒரு ஹட்டுக்கு நடுவில். ஆனால் என்ன, நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கோம், அதான் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி NRIஸ்க்கு வந்து இப்படியெல்லாம் உட்காந்து சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கொடுங்க. எனக்கு இப்போ எங்கள் அம்மா அங்கேயே இருக்குது. ஆனால் வந்து இப்போ கவின்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலியோடு வந்து உட்காந்து சாப்பிட்றது வருஷத்துக்கு எத்தனை வாட்டிக்கா? ஒரு வாட்டியா? ஒரே ஒரு வாட்டி தான். ஸோ அதனால் அங்கே மொத்தம் சேமித்து வச்சதை கொண்டு வந்து இங்கே இறக்கிடுவோம். அதனால் மறுபடியும் போய் அங்கே சேர்த்து அடுத்த ஒரு வருஷம் சேர்த்துவோம். வந்து அந்த ஒரு மாதம் வெக்கேஷனில் இப்படி தான் நான் ஒரு 6 வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி அடிக்கடி வந்து எப்பப்பெல்லாம் இந்தியாவில் வருமோ அந்த ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் இருக்க ஹோட்டல் கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் சாப்பிட வச்சு முடிஞ்சு கிளம்புற மறுபடியும் துபாய்க்கு. அதானடா?